மனுஷங்க மிருகமாக வாழ்கிற இந்த சமூகத்தில் நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எஸ்விசி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்கள் ஸ்டெப்னி எடுத்துகிட்டு போகிறப்ப பஞ்சரே ஆகாது. ஏன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டீங்க. சரிங்களா? இது எல்லாமே சைக்காலஜிக்கல் கேம் மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இந்த பேரை வச்சா யூ வில் கெட் மோர் பாசிட்டிவ் திங்ஸ் அப்படின்னா எதை சொல்லுங்கள்? நீங்கள் நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம பேசுவோம் பிஸ்னஸ் வரப்போ. நீங்கள் 32, 64, 68, 77, 79 இந்த நம்பர்ஸ்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் போயிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்ன பண்ணால் பெட்டராக ஆகும்? சம்பளம் வாங்கினா செலவு வந்து கல்லுப்பு வாங்கிட்டு வரதாக தான் இருக்கும். இந்த 97 நீங்கள் அடிக்கொருக்கா யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ஃபோன் நம்பர்லையோ இல்லைனா எழுதி பார்க்குறதோ இல்லைனா உங்களோட சீக்ரெட்ஸ்லையோ எங்கன்னா யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணணும்னா, ஒன்று ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ண வைக்கும், இல்லைனா வந்து ஃபாரின் கனெக்ஷன்ஸை உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்கும். மணியை வந்து எப்படி டீல் பண்ணணும்னா, கிட்டத்தட்ட வந்து நம்மளோட லவர் மாதிரி ட்ரீட் பண்ணும். ஸோ அது எப்போ பார்த்தாலும் அது எனக்கு பிடிக்கும், ஐம் ஹாப்பி, ஐம் ஹெல்தி, ஐம் ப்ராஸ்பரஸ், ஐம் ஜென்ரஸ், ஐ லவ் மணி, மணி லவ்ஸ் மீ, மணி ஃப்ளோஸ் டு மீ லைக் எ ரெயின்ஃபால், மணி ஃபால்ஸ் ஆன் மீ லைக் எ வாட்டர்ஃபால். இந்த மாதிரி 5 பேர் இருக்கும் மொபைல் நம்பரில். அந்த 3வது பேர் வந்து இவங்களோட கேரியர் பற்றி சொல்லும். 32, 64, 65, 77 அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் அவங்களுக்கு நேச்சுரலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் கொடுக்கும். நீங்கள் கோல்ட் ஷாப் போங்க, ஒரு எல்லோ கலர் கோல்டை வந்து ரெட் கலர் வெல்வெட் கிளாத்தில் தான் வச்சு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அவங்களால பிரான்ச்சஸ் ஸ்கேல் பண்ண முடியுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே இதை நீங்களும் யூஸ் பண்ணலாம். ஒரு எல்லோ கலர் சார்ட்டில் ரெட் கலர் பெனில் ஐ எம் ஹாப்பி, ஐ எம் மணி மேக்னெட். கம்மி பட்ஜெட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது? அவங்க பிஸ்னஸ்க்கு ஒரு நேம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கும், அவங்க ப்ரொவைடட் அவங்க வந்து மாற்றிக்கிறதுக்கு அவங்க ஓகேவாக இருக்காங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம காயின் பண்ணி கொடுக்குறப்போ அது பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய பேர் வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் நான் வந்து நல்லபடியாக மாற்றி வச்சுக்கிறேன். அதை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராக்டிஸ் பண்ண வந்து எனக்கு ஒரு 30-40 டேஸில் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். நான் எழுத நாள்லேருந்து நான் வந்து அதை முடிக்கிற நாளுக்குள்ளே எனக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சுன்னா அப்படி நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். இது வந்து பிஸ்னஸ்க்கும் பொருந்தும். அடுத்து வந்து நீங்கள் ஃபோன் நம்பர்ஸ் வச்சுருக்கீங்க. இந்த ஃபோன் நம்பர்ஸில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நம்பர்ஸ் எல்லாருமே கூப்பிடுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ இதை உங்களை அறியாமே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 டைம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க மினிமம். மேபி அந்த நம்பர்ஸ்க்குன்னு ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அது சில நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் வேணும்னாலும் அட்ராக்ட் பண்ணும், வேணானாலும் அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே இருப்பீங்க இந்த சைடு. பட் இந்த நம்பர்ஸ் வந்து பிஸ்னஸ் நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஒரு நல்ல நம்பரை எடுத்து கொடுக்குறப்போ இவங்க உழைப்பு போட தயாராக இருந்து உழைப்பு நல்லா போடுறாங்க, இந்த நம்பர்ஸும் நல்லா இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த டேட்டும் வந்து ஒரு பெட்டர் டேட்டாக இருக்கிறப்போ இன்னமும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும். இது இல்லாமல் சைக்காலஜிக்கலாக சில டிப்ஸ் கொடுப்போம். ஸோ எப்பயுமே எது ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி வச்சுக்கணும். பிளான் ஏ சூப்பராக போனால் நான் என்ன பண்ண போகிறேன், பிளான் பி சுமாராக போனால் நான் என்ன பண்ண போகிறேன், பிளான் சி டோட்டலாக எனக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்கிறப்போ உங்களை எது வந்தாலும் வந்து உங்களை உடைச்சிட முடியாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நீங்கள் ஸ்டெப்னி எடுத்துகிட்டு போகிறப்ப பஞ்சரே ஆகாது. அது நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டீங்க. சரிங்களா? இது எல்லாமே சைக்காலஜிக்கல் கேம் மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இது இப்போ வந்து உங்களோட பேர், பிஸ்னஸ் நேமு, உங்கள் ஃபோன் நம்பரு, நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அந்த டேட்டு, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, அது இல்லாமல் உங்களோட உழைப்பு, இதெல்லாம் சேர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ. ஸோ என்னென்னலாம் பண்ணக்கூடாது? இப்போ நேரடியாக நான் வந்து அஸ்ட்ராலஜிட்டு போங்க இதெல்லாம் சொல்ல, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற உங்களோட நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட ஒரு கன்சல்டிங் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறத வந்து ரன் த்ரூ பண்ணுங்கள். மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுக்கு வேலிடேட் பண்ணுங்கள், இது பண்ணலாமா பண்ணணும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுத்துரும். காமனான விஷயங்களே பேசலாம். இப்போ ஒருத்தங்க வந்து இந்த கடை பேர் அப்படின்றது வந்து ஒரு மேஜரான ஒரு ரோல் இருக்கும் இல்லையா ஒரு பிஸ்னஸ்க்கு. ஒரு பிஸ்னஸ் நேமு, இப்போ ஒரு ஹோட்டல் வைக்கிறேன்னா ஹோட்டலோட நேமு, இல்லை ஏதோ ஒரு கடையோ என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் பேருன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த பேரை வச்சா யூ வில் கெட் மோர் பாசிட்டிவ் திங்ஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நீங்கள் நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம பேசுவோம் பிஸ்னஸ் வரப்போ. நீங்கள் 32, 64, 68, 77, 79 இந்த நம்பர்ஸ்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த 32ல் ஒரு பேர் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சு, 32னா எந்த மாதிரி பேர் எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எந்த பேர் வேணால் எடுத்துக்கலாம். அது நம்ம வந்து நியூமராலஜி கால்குலேட்டர் போட்டால் அது வந்து சம் பண்ணோன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அம்மன் மெஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு எக்ஸ் இருக்கும். அது எனக்கு சரியாக தெரியல இப்போதைக்கு. அதை நம்ம 32 கன்வெர்ட் பண்ணுறோம்.
ஒரு முன்னாடி ஒரு ஆரோ இல்லை பிஓ போட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அம்மன் மெஸ்ஸுன்னு இருக்குது, அது வந்து 30 வரும். அவங்க 30 வந்து என்ன பண்ணுவோம்னா அவங்களை சுற்ற வச்சுட்டே இருக்கும். அவங்க எப்போ பார்த்தாலும் உருண்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிரான்ச் என்னாச்சு, அந்த பிரான்ச் என்னாச்சு, நீ வேலை பார்த்தியான்னு மார்க்கெட்டிங் கைண்ட் ஆஃப் ஜாப் இல்லைனா குடோன் கைண்ட் ஆஃப் ஜாப் எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டே இருப்பாங்க. அவங்களால வந்து ஒரு ரிலாக்ஸாகவே இருக்க முடியாது. இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் யாராவது ஒரு பொண்ணு பேர் வந்து ஆரில் ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஆறுன்னு ஒரு இனிஷியல் மாதிரி போட்டு அது ஆர் அம்மன் மெஸ் இல்லைனா பீன்னு ஒரு ஸ்டார்ட் ஆகுதுன்னா பீன்னு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, பி அம்மன் மெஸ்ன்னு மாற்றுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது எல்லாமே எக்ஸாம்பிள். அவங்க மாற்றிட்டு அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க, எழுதி பார்க்குறாங்க. இந்த 30 என்ன ஆகும்னா 32 மாறும். இந்த 32க்கு உண்டான வேலைனா இழந்த செல்வம், செல்வாக்கு, பணம், பேர், புகழ், லவ் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்காது. இந்த 32 யூஸ் பண்ண அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரணும். இதை அவங்க நோட் பண்ணாங்கன்னா அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். இதுலேயே வந்து அடுத்து வந்து இந்த நேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து அவங்க ஒரு மொபைல் நம்பர் வச்சுருக்காங்க, ஆர்டர்ஸ் வர்றதுக்கு இல்லைனா ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கு, காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. அந்த நம்பரில் 3rd 2nd டிஜிட் இப்போ நம்ம 2 பிரிச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்து 5 பேர் இருக்கும் கரெக்டுங்களா மொபைல் நம்பரில். அந்த 3வது பேர் வந்து இவங்களோட கேரியர் பற்றி சொல்லும். அங்கே வந்து இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ரெயின், நான் சொன்ன மாதிரி 32, 64, 65, 77 அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் அவங்களுக்கு நேச்சுரலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் கொடுக்கும். இது 2வது. 3வது வந்துட்டு அவங்க கடையை எப்போ திறக்கிறாங்க, கடையை எப்போ மூடுறாங்க, அவங்க கடையில் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுடுறாங்க, எவ்வளோ ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதே மாதிரி கல்லுப்பு வாங்கிட்டு வராங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தொடர்ந்து அவங்க வந்து ரெகுலர் ஹேபிட்ஸில் அவங்கள அறியாமே பண்ண அவங்களோட க்ரோத் நல்லாவே இருக்கும். இது எல்லாமே ப்ரொவைடட் அவங்க எஃபோர்ட்ஸ் போடுறாங்க, அவங்க உழைக்கிறாங்க, ஆனால் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியலன்ற பட்சத்தில் இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கல்லுப்பு என்ன மேட்ரு? கல்லுப்பு வந்து ஆப்வியஸாக வந்து ஒரு நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து புது வீட்டுக்கு போவாங்க, நீங்களும் கட்டியிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ட்ரெடிஷ்னலாக கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா அந்த கல்லுப்பும் மஞ்சளும் தான் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கல்லுப்பு வந்து பிராணிக் ஹீலிங்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து சக்ரா ஹீலிங் ப்ராசஸ். நெகட்டிவ் எனர்ஜியை எடுக்கிறதுக்கு ஒரு வெரி சிம்பிள் டெக்னிக் வந்து இந்த கல்லுப்பு. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கல்லுப்பு ஒரு பவுலில் போட்டு வச்சுருவாங்க. உங்களோட சக்கராலுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வந்து அந்த கல்லுப்பு அப்சர்வ் பண்ணிக்கும் ஒரு சர்டன் ப்ராசஸ் மூலிமா. ஸோ இதுதான் வந்து பேஸ். ஸோ அதே மாதிரி மணி அட்ராக்ஷனுக்கு ஒரு பெரிய டூலாக வந்து இந்த கல்லுப்பு வந்து ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னலாக போனீங்க இல்லை மித்தாலஜிக்கலாக போனீங்க அப்படின்னா எங்கெல்லாம் வந்து நீர் இருக்கோ அங்கே வந்து பணத்தை குறிக்கும். பெருமாள் அங்கே பள்ளி கொண்டு இருப்பார், அங்கே வந்து லக்ஷ்மி இருப்பாங்க. அவங்க இது எல்லாமே லக்ஷ்மி தான், லக்ஷ்மி வந்து அவரோட மார்பில் இருப்பாங்க, அவங்க இருக்கிறதே வந்து கல்லுப்பு. இப்படி நீங்கள் போகலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இது வந்து ஒரு பெரிய சீக்ரெட்லாம் இல்லை, ஓப்பன் சீக்ரெட் தான். நீங்கள் காலங்காலமாக உங்களோட பாட்டிட்டெலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கினா செலவு வந்து கல்லுப்பு வாங்கிட்டு வர்றதா தான் இருக்கும். காரணம் என்னென்னா நீங்கள் வாங்க உங்களுக்கு மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி, அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் ஐதர் காலைல 6 to 7 இல்லைனா மதியம் 1 to 2 இல்லைனா 8 to 9 கொஞ்சம் 15-20 மினிட்ஸ் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். இந்த டைமில் நீங்கள் கல்லுப்பு வாங்கிட்டு வர உங்களுக்கு வந்து மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து சுற்றி போடுவாங்க கண் திருஷ்டிக்காக. நீங்கள் கல்லுப்பு வச்சு சுற்றி போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அதை அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்ட்டு. ஸோ மல்டிபர்பஸ் நெகட்டிவ் எனர்ஜியும் எடுத்துரும், மணி அட்ராக்ஷனையும் கொண்டு வரும் இந்த கல்லுப்பு. ஓகே, இப்போ 32 அப்படின்றது வந்து கொஞ்சம் கரெக்டான ஒரு நம்பரு. அதுதான் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ். ஸோ வேறு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? அது நிறைய நம்பர்ஸ் இருக்குது. 32 ஒரு நம்பர் இருக்குது, 64 இருக்குது, 68 இருக்குது, 72, 73, 74, 77, அதுக்கப்புறம் 80, 85, 90, 99 இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஓகே, இன்னும் ஈஸியாக புரிகிறதுக்காக இதை பற்றி தெரிஞ்சவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, இன்னும் தெரியாதவங்க ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல. இந்த 32 வந்து ஆர் அம்மன் மெஸ் இந்த ஒரு பேரை வச்சு நம்ம பிரித்தோம்ல, இது எப்படி பிரித்தது? நீங்கள் வந்து ஏக்கு வந்து 1 வச்சுருப்பாங்க, எம்முக்கு வந்து 4ன்னு வச்சுருப்பாங்க. இது வந்து நியூமராலஜி. நீங்கள் நியூமராலஜி கால்குலேட்டர் ஆன்லைனில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அதில் அம்மன் மெஸ்ன்னு அடிச்சிங்கன்னா 30 வரும். ஆருக்கு வந்து 2, ஸோ அந்த 32ன்னு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது சிம்பிள் கால்குலேஷன் தான். ஸோ இது எப்படி ஏன் வந்து இதுக்கு பிரித்தாங்க, ஏன் இந்த இதுக்கு இது கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு வைப்ரேஷன். இது வந்து ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதுவுமே வந்து யார் என்ன சொன்னாலும் உங்கள் அறிவுக்கும் மனசுக்கும் சரின்னு பட்டால் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து அது டஸ்ட்பினில் தான் போடணும். அதே மாதிரி யாராவது வந்து என்கிட்ட வந்தால் மட்டும்தான் நான் மட்டும்தான் உன் லைஃப்பை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பாசிபிளே கிடையாது. ஸோ இது 2 விஷயம் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் டெஸ்டிங் மெத்தட் இல்லை, இல்லைன்னா நான் எவாலுவேட் பண்ணி பார்க்குறேன், லெட் மீ செக் அவுட், அந்த மென்டாலிட்டியில் போனீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க.
பிஸ்னஸ் ஆரம்பிச்சாச்சு, பிஸ்னஸ் ஆரம்பித்து ரொம்ப லாஸில் போயிட்டே இருக்குது. ஸோ லாஸில் போயிட்டுருக்க ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்ன பண்ணால் பெட்டராக ஆகும் அப்படின்னு? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட சார்ட் பார்த்துருங்க. ஒரு சார்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 2.5 to 5 years வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போது ரைட் டைம் டு ஸ்டார்ட் பிஸ்னஸா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணும் அது? நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து இப்போ ஒரு மார்ச் 2025 ஒரு டிரான்சிட் நடக்க போகுது. அதே மாதிரி அடுத்த ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு டிரான்சிட் நடக்க போகுது. ஸோ எப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சிட் நடக்குதோ அப்போ வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் வேறு மாதிரி ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்போ பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம கற்றுக்கணுன்னா ரொம்ப நாள் ஆகும். பட் நீங்கள் யாரை நம்புறீங்களோ, நீங்கள் உங்களுக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க. நெக்ஸ்ட்டு 2.5 to 5 years எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கக்கூடாதுன்னு. பட் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த 20% இல்லாதவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? அது எது நடந்தாலும் நான் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இதை பார்க்கவே தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது உங்கள் பேர் சொன்னோடனே நீங்கள் நாலேஜ் வேர்ட் விஸ்டம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ இப்போது நீங்கள் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் ஆகலை, அதை வந்து ஒரு பிளாக் எழுதி ஒரு பக்கம் போட்டுறீங்க, ஒரு பாட்காஸ்ட் எழுதி இன்னொரு பக்கம் போட்டுறீங்க, யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணி இன்னொரு பக்கம் போட்டுறீங்க. ஒரே கண்டென்ட் தான், பட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் போட்டுறீங்க. ஏதாவது ஒன்று கிளிக் ஆகுமா? உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிடுமா? இல்லை அதுவும் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க, அதுவும் கிளிக் ஆகலைன்னா வேறு ஏதாவது நீங்கள் யோசிப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த மென்டாலிட்டியில் நீங்கள் இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இதில் 2 விஷயம் தான். ஒன்று, நமக்கு வரல அப்படின்னா அக்செப்ட் பண்ண டைம் ஆகும். நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பீஸ் கிடைச்சிடும். பீஸ் கிடைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணுறது தான் எல்லாமே. இப்போ ஏன் வந்து எல்லாருமே வந்து பயப்படுறாங்க அப்படின்னா அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் கடையில் உங்கள் ஊர் எதுன்னு தெரில, எத்தனை கடை இருக்குது, டீ கடை இருக்குது உங்களோட ஒரே ஏரியாவில்? நிறைய இருக்குது. ஒன்றில் 20 ரூபா இருக்கும், ஒன்றில் 10 ரூபா இருக்கும், ஒன்றில் 12 ரூபா இருக்கும், ஒன்றில் 5 ரூபா இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே ஆள் வருவாங்க. இந்த யூனிவர்ஸ் அப்படி தான். யாருக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டா போதும், உங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுவாங்க. ஒரே ஒன்று, நான் ஆரம்பிக்கணும்னு நான் ஓடணும். ஏன்னா அவ்வளோ அபண்டன்ஸில் இங்கே இருக்குது. நம்ம வந்து இல்லை இத்தனை கடை இருக்குது, நான் ஆரம்பிக்கலன்னு நினச்சா அங்கே வேலைக்காது. நான் பண்ணுவேன்னு நினச்சி நீங்கள் வந்து அந்த இருக்கிற எல்லா கடைத்தையும் நீங்கள் மேலே வந்துடலாம். இல்லை உங்களுக்கு வந்து சோகால் டைம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரினா உங்களுக்கான ஆடியன்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க, வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்டில் இருக்கிற ஆஸ்ட்ராலஜிஸ்ட் நீங்கள் தான் நினைக்கிறேன். ஆஸ்ட்ராலஜிஸ்ட் விட நான் வந்து நிறைய இந்த மூவி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை கேட்ச் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய ஆப்வியஸாக வந்து நமக்கு ஈஸியாக. நீங்கள் ரங்கூன் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரங்கூன் படத்தில் வந்து உங்களுக்கு மேலே இருக்க ஒரு ஆள், இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட சீனியரை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், உங்கள் லைஃப் செட்டில்டு. ஸோ இது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ ஆப்வியஸாக வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்க சும்மா சொல்லிட முடியாது. கரெக்டுங்களா? அவங்க சும்மா சொல்லிடுமா, அவங்க வந்து போடுறாங்க. அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல விஷயம்னா நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அது ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா? அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, எனக்கு லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு, காரணம் என்ன, நான் ப்ரூவ் பண்ணல. ஸோ அப்போது வந்து இஃப் நாட் ராங் அதே டைரக்டர் தான் இப்போ அமரன் எடுத்தார். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அப்போது வந்து அவருக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு. அவர் ப்ரூவ் பண்ணாதான் வந்து அவருக்கு வந்து பட்ஜெட் கிடைக்கும், ஸ்கேலப் ஆக முடியும். இது எல்லாருக்கும் வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு பக்கம் போகிறப்போ உங்களுக்கு தேவையாக உங்கள் சூழல் மாறுற வரைக்கும் அதே சூழ்நிலை உங்களுக்கும் வரும். இதுதான் நம்ம எடுத்துக்கணும். எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் குரு சொல்லி கொடுத்ததுன்னா, உன்னால் நிச்சயமாக வந்து எலான் மஸ்க் மாதிரியோ இல்லைனா வந்து அவரை மாதிரியோ இவரை மாதிரியோ பணக்காரனாக முடியாது. ஆனால் இங்கே இருக்க எல்லாரோடையும் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நீ நினச்சா ஆயிட முடியும். ஓகே, அந்த பிஸ்னஸில் வந்து இந்த லாஸாக போயிட்டுருக்கவங்களுக்காக பேசியிருந்தீங்க. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் இப்போ தான் ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க, இப்போ நானே பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு, லாஸாக போகல, ப்ராஃபிட்டபுளாக கொஞ்சம் டீசெண்டாக போயிட்டுருக்கு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், அந்த பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது என்னென்னலாம் அந்த பர்சன் பண்ணும், நான் என்னென்னலாம் பண்ணணும், அதை பற்றி கான்டாக்ட் த கரன்சி. நீங்கள் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணணும், இது எங்கெல்லாம் தேவை எங்கெல்லாம் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல ரொம்ப 10 ரூபாய்க்கு கிடைக்கும், இன்னொரு இடத்துல அது 1000 ரூபாய்க்கு விற்க முடியும். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு தான் தெரியணும். இதை சீக்ரெட் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது இருக்குது, அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களுக்கு காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு நீங்கள் ஃபஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஸ்கேல் பண்ணணும். அந்த 97 ஒரு நம்பர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒன்றுமே இல்லை உங்கள்கிட்ட. ஆனால் வந்து நீங்கள் படிப்படியாக வளரணும்னு நினச்சிங்கன்னா இந்த 97 வந்து உங்களை ஒரு தூரத்துக்கு கூட்டிகிட்டு போகும். சரிங்களா? இந்த 97 நீங்கள் அடிக்கொருக்கா யூஸ் பண்ணலாம். either நீங்கள் ஃபோன் நம்பர்லையோ இல்லைனா எழுதி பார்க்குறதோ இல்லைனா உங்களோட சீக்ரெட்ஸ்லையோ எங்கேனா யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணணும்னா, ஒன்று ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ண வைக்கும், இல்லைனா வந்து ஃபாரின் கனெக்ஷன்ஸை உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்கும்,
இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். ஸோ அதை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வரும் எல்லாமே. நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டக்குன்னு நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போய்க்கலாம். இதோடு சேர்த்து வந்து உங்கள் கடையில் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஓரளவுக்கு வந்து இது நம்மளோட கடை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து வேலைக்கு சம்பளத்துக்கு வேலை பார்த்தாங்கன்னா அது வந்து க்ரோ ஆகாது. ஆனால் வந்து நான் தொழில் கற்றுட்டு நான் வந்து இன்னொரு கடை ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருந்தால் கூட நீங்கள் என்கரேஜ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக பண்ணுறப்போ நீ போகிறதுனா போ, ஆனால் வந்து நல்லா தொழில் கற்றுட்டு இங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற அளவுக்கு போ அப்படின்னு நீங்கள் ஃப்ரீடம் கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா இன்னும் நிறையா நல்லா வேலை பார்ப்பாங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல்லேருந்து தான் நான் வந்திருக்கேன், இங்கேருந்து தான் வந்து கற்றுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு என்வரான்மெண்ட் ஒன்று அவங்க போகணுன்னு நினச்சாலும் அவங்க போக முடியாது. அதே மாதிரி ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் மறுபடியும் நம்ம கதைக்கே போவோம். அந்த ஆர்ஜே பாலாஜி வந்து இதில் மூக்குத்தி அம்மனில் சொல்லுவார், கரெக்டுங்களா? உங்கள் கடையில் இருக்க பின்னாடி இருக்கவங்க சேர் போடுங்க, அதே தான். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சில விஷயம் நடக்கும். இதோடு சேர்த்து வந்து உங்களுக்குன்னு வந்து சில நல்ல டைம்ஸ் இருக்கும். அதாவது காலையில் கடையை திறக்கிறதுக்கும் சில டைம்ஸ் இருக்கும், அதே மாதிரி கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டைம் இருக்கும். ஒரு நாளைக்கு மாறும்ல. ஜென்ரலாகவே உங்களுக்குன்னு ஒரு சார்ட் இருக்கும். நீங்கள் தான் ஓனர்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கேலண்டர் இருக்கும். அந்த கேலண்டருக்கு சில நம்பர்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல விஷயம். பட் இதுவும் வந்து ப்ரொவைடட் நீங்கள் உழைக்க தயாராக இருக்கீங்க, அந்த பேஸ் இருக்குன்ற பட்சத்தில் இதெல்லாம் வேலை செய்யும். நான் உழைக்கவே மாட்டேன் இதெல்லாம் நடக்குமானா எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பார்ட்னர்ஷிப் இதை பற்றி சொல்லுங்கள். அந்த பார்ட்னர்ஷிப் வந்து உங்களுக்கு சார்ட்டில் வந்து இப்போ மாஸ் வந்து கொஞ்சம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. மாஸ் வந்து சரியில்லைன்னா நம்ம பார்ட்னர்ஷிப் போடாமல் இருக்கிறது நல்லது. அப்படி போட்டு தான் ஆகணும்னா ப்ராப்பராக பிளாக் அண்ட் ஒயிட்டில் அக்ரிமெண்ட் எழுதிக்கணும். யாருக்கு என்ன பர்சன்டேஜ், யார் என்ன வேலை பண்ணுவாங்க, எப்படி நம்ம பிரிக்க போகிறோம், எப்படி வந்து ஸ்கேல் அப் ஆக போகிறோம், எப்படி க்ரோ ஆக போகிறோம், எல்லாத்தையும் கிளியராக எழுதிக்கணும். இல்லை வாய் வாரத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் உழைப்பீங்க, அந்த உழைப்பு வந்து அவங்களுக்கு தான் வந்து போகும். இதை நீங்கள் மாஸ் அனலைஸ் பண்ணுறப்போ, அதாவது செவ்வாயை நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். மாஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகே, இந்த மணி ஃப்ளோயிங் பற்றி நீங்கள் உங்கள் பேஜில் போட்டுருந்தீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் மணி ஃப்ளோயிங்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தீங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே நம்ம நான் முதற்கொண்டு நீங்கள் முதற்கொண்டு எப்படி வளர்த்துருப்பாங்கன்னா, இந்த பணம்லாம் வந்து மரத்தில் காய்க்குது, இல்லைனா வந்து பணம் வச்சுருக்கவங்களாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் பணம் சம்பாதிப்பாங்க, நம்ம அப்படி தான் சொல்லி வளர்க்கப்பட்டிருப்போம். கரெக்டுங்களா? இந்த எண்ணம் வந்து நமக்கு கொஞ்சம் படிப்படியாக வந்து நம்மகிட்ட இருக்கான்னு ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம குறைக்கணும். மணியை வந்து எப்படி டீல் பண்ணணும்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளோட ஒரு லவர் மாதிரி ட்ரீட் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது எப்போ பார்த்தாலும் அது எனக்கு பிடிக்கும், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹெல்தி, ஐ எம் ப்ராஸ்பரஸ், ஐ எம் ஜென்ரஸ், ஐ லவ் மணி, மணி லவ்ஸ் மீ, மணி ஃப்ளோஸ் டு மீ லைக் எ ரெயின்ஃபால், மணி ஃபால்ஸ் ஆன் மீ லைக் எ வாட்டர் ஃபால். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படிலாம் பியூட்டிஃபை பண்ண முடியும் இதை சும்மா நீங்கள் கேஷுவலாக சொல்லிகிட்டே இருக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம சொன்ன மாதிரி கல்லுப்பு நீங்கள் வாங்கிட்டு வர உங்களுக்கு வந்து அந்த மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று வந்து உங்களுக்கு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்குது வீடு அப்படின்னு நினச்சிங்க, இல்லை நானே வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருக்கேன், எல்லா தாட்ஸும் என்னை போட்டு அமுத்துன்னு நினச்சிங்கன்னா அந்த கல்லுப்பை போட்டு ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் குளிக்கலாம். இது குளிக்கிறப்ப உங்கள் நெகட்டிவ் எனர்ஜிஸ் போயிடும். நீங்கள் வீட்டையும் கல்லுப்பு போட்டு மாப் பண்ணலாம். இது ரெகுலராக பண்ண உங்களுக்கு வந்து அதுவும் வந்து மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள் வீட்லேயும் வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் கோல்ட் ஷாப் போங்க, ஒரு எல்லோ கலர் கோல்டை வந்து ரெட் கலர் வெல்வெட் கிளாத்தில் தான் வச்சு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அவங்களால பிரான்ச்சஸ் ஸ்கேல் பண்ண முடியுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ இதே இதை நீங்களும் யூஸ் பண்ணலாம். ஒரு எல்லோ கலர் சார்ட்டில் ரெட் கலர் பெனில் ஐ எம் ஹாப்பி, ஐ எம் மணி மேக்னெட் அப்படின்னு நீங்கள் என்னெல்லாம் மணி சம்மந்தப்பட்டு இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து எழுதலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் என்ன எழுதுறீங்களோ அது நடக்க ஆரம்பிக்கும். சம்பளம் வாங்குறீங்க, எக்ஸ் அமௌண்ட், அதில் 1% 2% யாராவது நீடியாக இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 10% 20% ரிட்டர்ன் வரும். இது நீங்கள் எல்லா ரிலீஜியஸ் எல்லாமே பிலீவ் பண்ணுறது, எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறது, இது உண்மையும் கூட. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாவே ஒரு கன்சிடரபிள் டைம், கொஞ்சம் உடனே நடக்குமா நடக்காது, நீங்கள் கன்சிடரபிள் டைம் ட்ரை பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஓகே மணி நம்மளும் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெளிவு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பிக்கப் ஆகிடுவீங்க, நீங்களே எல்லாமே பண்ணிப்பீங்க. மனுஷங்க மிருகமாக வாழ்கிற இந்த சமூகத்தில் நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.